மேடையில் அமர்ந்திருக்கும் கமல் சார் அவர்களே, அம்மா பத்மா சுப்பிரமணியம் அவர்களே, இல்லை என்னாலும் பேரை சொல்றது மரியாதை தான் அண்ணன் அவர்களே, இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்துவதற்கு முழு முயற்சி எடுத்து முதல் நாளிலிருந்து எங்களுக்கெல்லாம் லெட்டர் அனுப்பி இந்த விழாவுக்கு நீங்கள்லாம் வந்துடணும் என்று அழைப்பு விடுத்து இதை அற்புதமாக அமைத்துக் கொடுத்திருக்கின்ற இந்த விழா குழுவினர் அனைவருக்கும் எனது வாழ்த்துகள். அது மட்டுமல்ல, இந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டு உள்ள ஐயா நமது நீதியரசர் சந்துரு ஐயா அவர்களே, ஐயாவுடைய டிஆர் அவர்களுடைய புதல்வியார் ஜெயந்தி அம்மா அவர்களே, திருமதி டிஆர் அவர்களே, அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே, அருள்பதி அண்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் கொங்கு நாட்டு தங்க அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே, நாங்கள் எல்லாம் மிகவும் நேசிக்கக்கூடிய ஐயா எல் சுரேஷ் அவர்களே, எனக்கு அவர்கிட்ட ஜாஸ்தி தொடர்பே கிடையாது. ஆனா எனக்கு அவர் பின்னாடி இருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதை மட்டும் சொல்லிடுறேன். என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸுக்கு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம், ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரிசப்ஷன் முடிஞ்ச 2 நாள் கழிச்சு தான் என்னுடைய முதல் படம் ரிலீஸ். பயங்கர டென்ஷன். தயாரிப்பாளர் மணி ஐயர் அவர்கள், அவருக்கு ஐயா சுரேஷ் ஐயா அவர்கள் நெருங்கிய நண்பர். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களோ தெரியல. 24ஆம் தேதி ரிசப்ஷன், 26ஆம் தேதி ரிலீஸ்ன்னு வச்சுட்டாங்க. எனக்கு டென்ஷன். 26 கூட்டு எங்க 8 வருது, நம்மளை கவுத்துட்டாங்களா? நான் இல்லை என் பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்டின உடனே என் மனைவி ராசி சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. ஓ, சினிமாவில் என்ன வேணாலும் நடக்குமே. ரொம்ப பயத்திலேயே இருந்தேன். ரிசப்ஷன் நடக்குது, 2 நாள்ல ரிலீஸ். ரிசப்ஷன்ல ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அந்த அதிசயம் என்னன்னா, நான் கூப்பிடாதவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு பக்கம் நான் எக்கனாமிக்கலா செஞ்சுட்டு இருக்கிறேன், எல்லாத்துக்கும் சாப்பாடு பத்துமான்ற டென்ஷன்ல வேற நின்றுட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு ஆர்.எம். வீரப்பன் சார் வந்தார். அவர் வந்த உடனே, வாயா, ஐயோ நான் வேற இவரை கூப்பிடவே இல்லையே, இவர் தான் வந்துட்டாரு, சாப்பாடு கரெக்டா இருக்குமா? என்னுடைய திங்கிங். அப்போ சின்ன பையன், நான் ரொம்ப கஷ்டத்துல நடக்குது அந்த திருமண ரிசப்ஷன். அப்போ ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஐயா சொல்றாரு, படம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பா இருக்கு, ராமானுஜம் கூப்பிட்டு காட்டினாரு, இந்த பையன் நல்லா வருவான்னு. என்னுடைய அடுத்த படம் நீதான் டைரக்ட் பண்றேன்னு அங்கேயே 2 லட்சம் ரூபாய் செக் கொடுத்தார். அதுதான் டிஆர் அவர்கள். ஒரே நாள்ல என்ன லட்சாதிபதி ஆக்கிறதுக்கு இவர் உதவிகரமா இருந்திருக்காரு. நான் உண்மையை சொல்றேன். ஏன்னா மணியையர் அவர்களும் அவர் டிஆர் அவர்களும் அண்ணன் சுரேஷ் சார் அவர்களும் இவங்கெல்லாம் ஒரு டீம். அதே ஜிவி அவர்களும். அதே மாதிரி இன்னொரு நிகழ்வை சொல்ல விரும்புறேன். எனக்கு எஜமானிச்சி சின்ன கவுண்டர் படம் ரிலீஸ் ஆயிட்டு ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நைட் எனக்கு போன் வருது. போன் வந்தோடனே ரஜினி சார் போன் பண்றாரு, உதயகுமார் உங்க படம் நல்லா ஓடுது அப்படின்னு. உடனே எனக்கு கை ஓடல, கால் ஓடல. ஆமா சார், மன்னன் நல்லா இருக்குன்னாங்க சார். மன்னனுக்கு அடுத்தது சின்ன கவுண்டர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நோ 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 நோ, சின்ன கவுண்டர் கலெக்ஷன் தான் பெஸ்ட், டிஆர் சொன்னாரு அப்படின்ட்டார். அப்போன்னா இந்த டிஆர் என்றவர் எத்தனை விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் என்னென்ன எல்லாருக்கும் சேரணுமோ அந்தந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார் என்றதுதான் மிக மிக பெருமைப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு மேல நான் நிறைய பேசக்கூடாது. ஏன்னா அவரு சொன்னார், சினிமா தியேட்டர் அதிபர்கள் சங்க தலைவராக மட்டும் இல்லாமல் இந்த சினிமா ஒட்டுமொத்த சினிமாவும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச தலைவர்கள்ல அவர் ஒரு மிகச்சிறந்த தலைவர். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அதான் நினைக்கணும். நிறைய தலைவர்கள் அதை நினைக்கிறது இல்லை. ஒரு சிலரை தவிர போராடுறாங்க சில பேரு விட்டு கொடுத்துறாங்க. விட்டு கொடுக்காம இந்த சினிமா திரு மறைந்த மாமேதை திரையுலக தந்தை திரு டிஆர் அவர்களுடைய வழியிலே நமது திரையுலகம் செல்ல வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அவருக்கு
ரொம்ப பாசம்னா ரொம்ப பாசம் வைப்பார் போல் இருக்கு. அவருடைய தேட்டருக்கு பேரே ஜெயந்தி. திருவான்மையூர் ஜெயந்திய நம்ம தேட்டரா தான் பார்த்திருக்கோம். பட் அது அவருக்கு உயிர். அந்த உயிரும் இந்த உள்ளங்களும் என்றென்றும் சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.